After I got into the accident on the 21st May 86. மே மாதம் 86ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதியிலே விபத்தின் பிற்பாடு when I realized that I have lost my daughter, என்னுடைய மகளை நான் இழந்து விட்டேன் என்று அறிந்த பிற்பாடு, with both my hands broken, என்னுடைய இரு கரங்களும் உடைபட்டது. I couldn't do anything. என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. I used to keep my hands like this. என்னுடைய கைகளை நான் இப்படி தான் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். I was sitting like a log of wood. அப்படியே ஒரு மரக்கட்டையை போல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். My soul was dead. என்னுடைய ஆத்மா மரித்ததாய் இருந்தது. My mind was dead. என்னுடைய மனம் மரித்து போனதாய் இருந்தது. My physical body also was dead. என்னுடைய சரீரம் ஏறக்குறைய மரித்ததாய் இருந்தது. A few minutes back I saw the nurse who was sitting with me. என்னோடு கூட ஆஸ்பத்திரியில் இருந்த நர்ஸை நான் இப்ப ஒரு சில நிமிஷம் பார்த்தேன். One nurse name was Evangeline. ஒரு நர்ஸுடைய பேர் இவாஞ்சலி. The same name of my daughter. என்னுடைய மகளுடைய அதே பெயர் கொண்ட நர்ஸ். She looked after me like her own father. சொந்த தகப்பனை போல அந்த சகோதரி என்னை கவனித்தார். Whole night she will not sleep. இரவு முழுவதும் அவள் தூங்கவே மாட்டார். Whole night she'll be taking care of me and my wife. இரவு முழுவதும் என்னையும் என் மனைவியும் அவ்வளவு உன்னிப்பாய் கவனித்தார். We'll be crying in pain. நாங்கள் அழுது கொண்டிருப்போம். Pain in hands. கையிலே வேதனை. Pain in heart. இருதயத்திலே வேதனை. Crying and crying. அழுது கொண்டே இருப்போம். The morning would come. காலை வரும். They would faithfully give me my Bible. அவர்கள் உண்மையாக வேதத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். But I cannot hold it. ஆனால் என் கையில் அதை பிடிக்க முடியாது. I'll try to read it. நான் அதை படிக்க முயற்சி. Tears will come down. என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். And I will cry. நான் அழுவேன். My nephew Ravi Augustine was with me. என்னுடைய உறவினர் ரவி அகஸ்டின் இருந்தார் கூட. Every day he will come and ask. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் என்னை கேட்பார். Mama, could you pray today? மாமா உங்களால் இன்றைக்கு ஜெபம் பண்ண முடிந்ததா? I would say no. நான் சொல்வேன் இல்ல. I could not pray. என்னால் ஜெபிக்க முடியவில்லை. I was a mad chap. நான் ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன். I am not a hypocrite. நான் ஒரு மாய்மாலக்காரன் அல்ல. I don't want to pose before you as a great saint who had no feeling for his dead daughter. மரித்து போன மகளுக்காக உணர்ச்சியற்ற ஒரு பெரிய பரிசுத்தவானை போல நான் நடிக்க விரும்பவே இல்லை. Every day I cry. ஒவ்வொரு நாளும் நான் அழுதேன். 3 days I went away for fasting. 3 நாட்கள் உபவாசத்துக்கு சென்றேன். My wife, myself and my son. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன். What did we do there? அங்கே நாங்கள் என்ன செய்தோம்? We cried. நாங்கள் அழுதோம். Lord, why did you do this for us? ஆண்டவரே இந்த காரியத்தை ஏன் எங்களுக்காக செய்தீர்? Why did you do this for us? நீ ஏன் இது எங்களுக்கு செய்தீர்? We cry and cry. நாங்கள் அழுதோம். And we are going to cry. நாங்கள் அழப்போம் until Jesus comes. இயேசு வருகிற வரைக்குமாய். Of course, we shall cry for you also. உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து அழுவோம். All the 4 of us live in tears. நாங்கள் 4 பேரும் கண்ணீரின் மத்தியிலே வாழ்கிறோம். We are not hypocrites. நாங்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல. We are very weak in faith. நாங்கள் விசுவாசத்திலே பலவீனர்கள். Our only hope is the coming of Jesus Christ. எங்களுடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. Yes, we wait for him. நாங்கள் அவருக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம். Because when he comes, he would bring our precious daughter. என்றால் அவர் வருகிற பொழுது எங்களுடைய வெளியேற பெற்ற மகளை தன்னோடு கொண்டு வருவார். I was in this condition. நான் இதே நிலையில் இருந்தேன். For many weeks I was like. अनेक வாரங்கள் இப்படியா இருந்தேன். Well, it was only 2 months. It was only 2 months. ஒரு 2 மாதங்கள் மாத்திரமே அது. The accident took place only 2 months ago. 2 மாதங்களுக்கு முன்பாக விபத்து நிகழ்ந்தது. It is the love and compassion shown by you, dear ones, that has lifted us up. அருமையானவர்களாகிய நீங்கள் என் மேல் காட்டினான உங்களுடைய மனதிற்கும் தான் எங்களை தூக்கி எடுத்தது. Thousands wrote to us. ஆயிரக்கணக்கானவர்கள் கடிதங்கள் எழுதினார். You have not lost your daughter, sir. We have lost a daughter. அவள் சொன்னால் எழுதினார், ஐயா உங்களுடைய மகளை நீங்கள் இழந்து விடவில்லை, நாங்கள் தான் எங்களுடைய மகளை இழந்து விட்டோம். Many wrote to me, brother, don't lose your courage. அநேகர் சொன்னார், சகோதரனே நீ அதைரியப்பட்டு விடாதே. Don't stop preaching. நீ பிரசங்கத்தை நிறுத்தி விடாதே. Because you preached, I was saved from suicide. நீ பிரசங்கித்தபடினால அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நான் தற்கொலையிலிருந்து என்னை காத்துக்கொண்டேன். Thousands wrote like that. ஆயிரக்கணக்கான அப்படி எழுதினார். Don't go back. நீ பின்னாலே போய் விட வேண்டாம். Don't sink in your sorrow. உன்னுடைய துக்கத்திலே மூழ்கி போய் விட வேண்டாம். Come back. நீ மேலே எழும்பி வா. It is this cry that has made me come. இந்த அழுகுரல் தான் இன்றைக்கு என்னை வாங்க வர பண்ணினது. One day, ஒரு நாளிலே when I was sitting like a mad chap, ஒரு பைத்தியக்காரனை போல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். my secretary sent a note. என்னுடைய காரியதரிசி ஒரு நோட் ஒன்றை அனுப்பி இருந்தார். The family has come all the way from Saudi Arabia to see you. சவுதி அரேபியால இருந்து ஒரு குடும்பத்தினர் என்னை பார்க்க வந்திருந்தார். He said somebody has come from Saudi Arabia to see you. சவுதி அரேபியால இருந்து ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு கடிதம் எழுதினார். Their son is dying of brain cancer. அவருடைய மகன் மூளையிலே புற்றுநோயினாலே மரண தருவாயிலே இருக்கிறான். He has no hope. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. They have come all the way without knowing what has happened to you. உங்களுடைய குடும்பத்தில் நடந்த காரியம் என்னதென்று தெரியாமலேயே அந்த குடும்பத்தார் அவ்வளவு தூரத்தில் நீங்க வந்திருக்கிறார். I said, all right, ask them to come. சரி அவங்களை உள்ள வர சொல்லுங்க. As I embraced the little boy, அந்த சின்ன பையனை நான் அணைத்துக் கொண்டேன். When I realized that he is going to die shortly, அவன் சீக்கிரமாய் மரிக்க போகிறான் என்று நான் அறிந்த உடனே, unless Jesus intervenes, இயேசு தொடாவிட்டால், I forgot all about myself. என்னை பற்றி நான் முழுவதுமாய் மறந்தே விட்டேன்.
With my broken hands, I embraced him. என்னுடைய உடைபட்ட கரங்களோடு நான் அவரை அணைத்துக் கொண்டேன். I felt that my hands were strong. என்னுடைய கை ஒரு பலனுள்ள கையாய் இருப்பதை போல நான் உணர்ந்தேன். I lifted him up. நான் அவனை தூக்கினேன். I kissed him. நான் அவனை முத்தமிட்டேன். I cried for him. நான் அவனுக்காய் அழுதேன். And the Holy Spirit came upon me. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் பேரில் இறங்கினார். The anointing that was not there for several weeks came upon me. அநேக வாரங்கள் என் மேல் இல்லாத அபிஷேகம் அன்றைக்கு என் மேல் இறங்கினது. And this Holy Spirit lifted me up. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை தூக்கினார். I felt so different inside. என்னுடைய ஆவியிலே நான் முற்றிலும் வித்தியாசப்பட்டவனாய் உணர்ந்தேன். I felt so different in my hands. என்னுடைய சரீரத்திலே கைகளிலே வித்தியாசப்பட்டவனாய் உணர்ந்தேன். Job prayed for his friends. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான். God delivered him out of his captivity. தேவன் அவனை சிறையிருப்பில் அவனை விடுதலையாக்கினார். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி, God has to do it for you. தேவன் உனக்காக இதை செய்யத்தான் வேண்டும். God has to do it for you. தேவன் அதை உனக்காக செய்யத்தான் வேண்டும். God has to do this miracle for you. தேவன் அந்த அற்புதத்தை உனக்காக செய்யத்தான் வேண்டும். You are going to be blessed in double measure. நீ இரட்டிப்பாய் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். Hallelujah. 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 Will you put up your hands and say hallelujah? கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லு. Hallelujah. 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 You are going to be blessed in double measure. நீ இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். 2 hallelujahs will give to God. ஆகையால் தேவனுக்கு 2 ஹalleluya சொல்லு. Hallelujah. 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 Hallelujah.